இந்த ஆவணி ஆவட்டத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னார் நம்ம கணேச மாமா. ஹேமலம்ப வருஷத்தில் உபாகர்மானு பேர், சம்ஸ்கிருதத்தில், தமிழில் ஆவணி ஆவட்டம்னு பேர். ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பண்ணுறதுனால ஆவணி ஆவட்டம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த உபாகர்மாங்கிற ஒரு அனுஷ்டானத்தை பண்ணிக்கணும். யார் பண்ணிக்கணும்னார், யார் யாரெல்லாம் பூணல் போட்டுன்னு இருக்காளோ அவள் எல்லாரும் இதை பண்ணிக்கணும். அது பிரம்மச்சாரியாக இருக்கலாம், கல்யாணம் ஆனவனாக இருக்கலாம், எல்லாரும் இதை பண்ணிக்கணும். ஏன் பண்ணிக்கணும்? இந்த ஆவணி ஆவட்டம் எதுக்காக? அதீதானாம் சந்தசாம் அயாதயாமத்வாய. சந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய வேதங்கள், நாம் கொஞ்சமாவது வேதங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறோமே, அந்த மந்திரங்களுக்கெல்லாம் வீரியங்களை கொடுக்கறதுக்காக ஆவணி ஆவட்டம். வேதங்கள் இப்போ அத்தியனம் பண்ண வேதங்களுக்கு வீரியத்துவம் வரணும், அதுக்கு பழமைங்கிற தோஷங்கள் விலகணும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாருக்கும் பழசுங்கிற தோஷம் வருது பொருளுக்கு. அதே மாதிரி தான் மந்திரங்களுக்கும் உண்டு. கொஞ்ச காலம் வரைக்கும் தான் அது பலிக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சார்ஜ் பண்ணிட்டு மந்திரங்களுக்கு சக்தி ஏற்றிக்கிற மாதிரி வேதாத்தியனம் பண்ணினா வேத மந்திரங்களுக்கெல்லாம் மறுபடியும் அதீதானாம் சந்தசாம் அயாதயாமத்வாய பழமை தோஷம் விலகிறதுக்காக இது பண்ணிக்கணும். நம்ம கேள்வி வரும், நான் தான் வேதமே படிக்கலையே. வேதம் படிச்சிருந்தால் தானே சார் அதை பற்றி. வேதம் படிக்காமையா நீ இருக்க? வேத சாரமான காயத்ரி உனக்கு உபதேசம் ஆயிருக்கா? வேத மந்திரம் சொல்லி தானே சந்தியோபாசனம் பண்ணுற, வேத மந்திரம் சொல்லி தானே தர்ப்பணங்கள்லாம் பண்ணுற, ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுற, வேத மந்திரங்கள் சொல்லி தானே பரிசேச்சனம் பண்ணுற. நீ டெய்லி சாப்பிடும்போது எத்தனை இடத்துல வேத மந்திரம் யூஸ் பண்ணுற? புருட சுக்தம், ருத்ரம், யமகம் எல்லாமே வேத மந்திரம் தானே. அதுக்கெல்லாம் வீரியம் கிடைக்க வேண்டாமா? ஆச்சமனம் பண்ணும்போது கூட அச்சுதாய நமகெல்லாம் சொல்கிறோமே, சின்ன சின்ன வேத மந்திரம் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பூனை போட்ட எல்லாரும் வேத மந்திரம் இல்லாமல் இல்லை, வேதம் பூரா இல்லை, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு மந்திரமும் நாம் சொல்லிட்டு இருக்கோமே. அப்போ எல்லாருமே இதை வேதம் படித்தவா தான். அதனாலே எல்லாருமே இந்த ஆவணி ஆவட்டம் பண்ணிக்கணும். உபாகரமாக பண்ணிட்டு மறுபடியும் வீரியத்தை கொண்டு வரணும். இது ரெண்டாக பிரிச்சுது சாஸ்திரம். என்ன ரெண்டாக பிரிச்சுதுன்னா, இந்த நித்தியகர்மாக்களில் உபயோகப்படுத்துகிற வேதத்தை தவிர வேதங்களை புதுசாக அத்தியனம் பண்ணுறவன், ஏற்கனவே அத்தியனம் பண்ணினவன் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுது. உபநயனம் ஆனவனுக்கு கூட வேதங்கள் சொல்லித்தர மாட்டா. பூனை போட்டாச்சுங்கிறதுனாலே வேதாரம்பம் கிடையாது. பூனை போட்டு ஆவணி ஆவட்டம் வரைக்கும் காத்துட்டு இருப்பா வேதம் சொல்லி கொடுக்க. உபாகர்மா அன்னைக்கு தான் வேதம் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பா. அதுக்கு வேதாரம்பம்னு பேர் இல்லையா? அப்போ அன்னிலேருந்து வேதம் ஆரம்பிக்க போகிறவனுக்கு அவனை தனி கோஷ்டியாக பிரிச்சுது. ஏற்கனவே வேதாரம்பம் ஆகி வருஷாவட்டம் ஆவணி ஆவட்டம் பண்ணிட்டு இருக்கிறவன் தனி கோஷ்டி. இப்போ தான் பூனை போட்டிருக்கு, முதல்ல ஆவணி ஆவட்டம் பண்ணி வேதாரம்பம் ஆரம்பிக்கிறவங்கிற தனி கோஷ்டி. இவனுக்கு கிரகணாத்தியத்தான்னு பேர், அவனுக்கு தாரணாத்தியத்தான்னு பேர். புரியிற மாதிரி சொல்லணும்னா தலாவணி ஆவட்டக்காரன் வேற, தொடர்ந்து ஆவணி ஆவட்டம் பண்ணிக்கிறவா வேற. ரெண்டாக பிரிச்சுது. இந்த ஆவணி ஆவட்டம் எப்போ பண்ணணுங்கிறதுக்கு யஜுர்வேதக்காராளுக்கு தனியாக சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் தெரியும். அது ஸ்ராவண மாதத்தில் பௌர்ணமி இன்னைக்கு இந்த உபாகர்மாங்கிறத பண்ணணும். இந்த ஸ்ராவண மாத பௌர்ணமி இன்னைக்கு உபாகர்மா அனுஷ்டானம் பண்ணணும்னு யஜுர்வேதக்காராளுக்கு. ருக்வேதக்காராளுக்கு ஸ்ராவண மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில். ஸ்ராவண மாதம்ங்கிறது ஆடி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஸ்ராவண மாதம். இந்த வருஷம் ஸ்ராவண பௌர்ணமி இன்னைக்கு சந்திர கிரகணம் வருது. அதனால எல்லாருக்கும் குழப்பம். இந்த வருடம் குழப்பம். ஆவணி ஆவட்டத்தை பற்றி சந்தேகங்கள் வந்தது காரணமே அன்னைக்கு ராத்திரி 10:50 கிட்டத்தட்ட 11 மணிக்கு சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. ராத்திரி கிரகணம் 11 மணிக்கு வருதே, கார்த்தால ஆவணி ஆவட்டத்துக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டோ? அன்றைக்கி ஆவணி ஆவட்டம் கார்த்தால பண்ணலாமா கூடாதான்னு பல பேருக்கு சந்தேகம். பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் பட்சம். இல்லை, பண்ணக்கூடாதுங்கிற சாஸ்திரத்தில் பண்ணக்கூடாதுங்கிற வச்சனம் இருக்குது. கிரகணம் வந்தால் ஆவணி ஆவட்டம் பண்ணாதே. ஒரு வார்த்தையை ஒண்டி நம்ம வச்சு பண்ணக்கூடாதே. தொடர்ந்து பின்னாடி வார்த்தையை பார்க்கணும். எந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு?
யார் முதல் பூனல் போட்டுண்டு அன்னைக்கு தான் வேதம் ஆரம்பிக்க போகிறானோ, நாந்தி ஸ்ராத்தம் பண்ணிட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு வேதாரம்பம் பண்ண போகிறானோ, அவன் கிரகணம் வந்தால் பண்ணாதே, வேற ஒரு நாளில் பண்ணு. யார் தொடர்ந்து வருஷம் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ருட்டீனாக நித்திய கர்மா ருட்டீனாக பண்ணுறான். நித்திய கர்மாக்கள்லாம் அன்றைக்கி பண்ணலையா? சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருக்கானா? மாத்தியானிகம் பண்ணாமல் இருக்கானா? எத்தனை காரியங்கள் நித்திய கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி பண்ணணும் இப்படிலாம் சொல்லியிருக்கு. நிறையா விவாதங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. வைதிக ஸ்ரீயினுடைய அபிப்பிராயத்தை வைதிக ஸ்ரீலையும் நம்ம போட்டிருக்கோம். முக்கிய காலமான இந்த ஸ்ராவண பௌர்ணமி இன்னைக்கு யஜுர்வேதக்காரர்கள்லாம் அவனியாவட்டம் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுடைய அபிப்பிராயங்கள். அது வைதிக ஸ்ரீலையும் போட்டிருக்கோம். இன்னும் பெரியவாள்லாம் ஆத்து சாஸ்திரிகளும் இதை பற்றி விஸ்தாரமாக சொல்லுவாள். எல்லாருக்கும் ஏதோ விதத்தில் கர்மாக்களை விடப்படாது. காலங்கள் முன்ன பின்ன பண்ணுறதுங்கிறது வேறு, கர்மாவே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. அதனால் ஏதோ ஒரு காலத்தில் அவசியம் இந்த ஸ்ராவணம் உபாகர்மாவை எல்லாரும் பண்ணி சர்வ ஸ்ரேயஸையும் அடையணும். பகவான் எல்லாருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் சர்வ ஸ்ரேயஸையும் கொடுத்து ரட்சிக்கட்டும்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே.